காடை முட்டை தான் அவிச்சு வச்சிருக்கிறேன். எப்படி இருக்கான்னு பாருங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நிறைய நாள் ஆசை வந்து இவருக்கு காடை கோழி வந்து பிரியாணி செய்ய வேணுமென்று சொல்லி, உண்மையிலேயுமே கோழி இறைச்சி கோழி முட்டையை விட இந்த காடை இறைச்சி அந்த காடை கோழி முட்டையை வந்து சத்து நிறைய சத்தில் வந்து நிறையவே இதில் இருக்குது. அதுதான் இன்றைக்கு நாங்கள் அது பிரியாணி செய்து சாப்பிட போகிறோம். உண்மையிலுமே நல்ல ஒரு சுவையாக இருக்குமே. விலை கூட இந்த இறைச்சி பெரும்பாலும் வாங்குறதாக்கள் இந்த பாவனை வந்து குறைவாக இருக்குது. வளர்க்குறது குறைவு. இப்போ நாங்களும் கொஞ்சம் தூரம் போய் தான் இந்த இறைச்சி வாங்கி கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு அந்த முட்டையும் தான் அவிக்க போகிறோம். அந்த முட்டையை கட்டாயம் காட்டுவோம். உண்மையிலுமே ஒரு சின்ன முட்டை, அது எப்படி சொல்கிறது, இந்த மாமல் போலைன்னு சொல்லுவோம். இந்த போலையை விட கொஞ்சம் பெரிய ஒரு அளவிலான் இருக்கும் இந்த முட்டை. ஆனால் அவ்வளவும் நல்ல சத்து ஏன்னா. அப்போ நாங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காடை இறைச்சி இதுதான். நாங்கள் வந்து எல்லாம் துப்புரவாக்கி கழுவி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து பெரிய அளவில் எங்களுக்கு வெட்ட வேணுமென்ற அவசியம் இல்லை. அதை விட கிட்டத்தட்ட 9 காடை வேண்டினாங்கள். சரியா 1.5 கிலோ இறைச்சி வந்தது. இறைச்சியா 1.5 கிலோ இருந்தது. பாருங்க இந்த அளவில் இருக்குதுன்னு சொல்லி நல்ல வடிவாக எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட முட்டையை பாருங்க. இந்த வெள்ளையா இருக்கிற முட்டை வந்து இந்த இதுக்கு கோழி உரிக்கைக்குள்ள இருந்த முட்டை இந்த கலர்ல இருந்தது. கிட்டாப்புறம் வர முட்டை இந்த கலர்ல இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையிலுமே அந்த போலையை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆட்காட்டி முட்டைன்ற இருக்குது. இனி நாங்கள் அப்படியே நல்ல ஒரு பிரியாணி செய்ய தொடங்குவோம். கழுவி எடுத்த இறைச்சி நாங்கள் இதுக்குள்ளே போடுவோம். இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய தொடங்க அப்புறம் முதல் வந்து இந்த பிரியாணி மசாலா தான் நாங்கள் தயாரித்து எடுக்க அப்புறம் இது வந்து நாங்களே தான் வீட்டை செய்ய அப்புறம் கடையில் வாங்குறதுண்டு இல்லை. பார்த்திங்கன்னா என்னென்ன அந்த பொருள் எடுத்துருக்குறோம்னு சொல்லி சொன்னால், கொஞ்சமாக பிரியாணியில் எடுத்துருக்குறோம், அதோட வந்து கிராம்பு எடுத்துருக்குறோம், கொஞ்சமாக நாங்கள் கருவாப்பட்டை, மிளகு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். இது வந்து உங்களுக்கு காரம் கூடவா வேணும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம். இவ்வளோதையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பு மூட்டி வறுக்க தொடங்குவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாம் வறுக்கிறதுக்காக தாச்சி அடுப்பில் வைப்போம். உங்களுக்கு சட்டி சூடாகிட்டுது. இப்போ பெருஞ்சீரகத்தை விட்டு கொண்டு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் போட்டு வரப்போம். இந்த பெருஞ்சீரகம் முதலாவதாக போட்டால் வந்து கறியிடும். அடுப்பு வந்து எரியக்கூடாது. இப்போ வந்து வரப்போம் நாங்கள். அதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். எங்களை வரப்பட்டது காணும். இப்படி வரைக்கும் நாங்கள் உரலுக்கே போடுவோம், இடிக்கத்தானே போகிறோம். நாங்கள் இந்த வறுத்த தாஜிக்கே என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக பட்டர் போட்டு இந்த ப்ளம்ஸும் கஜுவும் இருக்குதானே நல்லா சூடாகிட்டு சட்டியும் அடுப்பு பெரிய விடாமல் வச்சாச்சு. சில பேர் வந்து பிரியாணிக்கு வந்து இது சேர்த்துக்கொள்கிறோம் இல்லை. ஆனால் நாங்கள் வளமையாக பிரியாணிக்கு இது சேர்த்துக்கொள்கிறோம். நாங்களே ஏன்னா இந்த சின்னாக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். நம்ம அதனால தான் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய்யிலையும் பொரிச்சு கொள்ளலாம். நெய்யண்டா இன்னும் நல்ல வாசமாக இருக்குமா. வெங்காயம் கூட பொரிச்சிட்டு போடலாம். ஆனால் எல்லாமே நாங்கள் இப்போ எண்ணெயில் பாவிக்காமலுக்கு என்ன அப்போ வெங்காயத்தை பொரிச்சு போட இல்லை. இப்படி ஊதி கொண்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் வந்து இந்த பருவத்தில் இறக்குவோம். இதோட வந்து இந்த காஜி பருப்பையும் போடுவோம். கருக விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு பொன்னிறமாக பொரிஞ்சா காசு. எங்களுக்கு காஜி பொரிஞ்சது காணும். இதையும் நாங்கள் இறக்குவோம். அப்படியே இப்போ வறுத்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நாங்கள் இப்படியே இடித்து எடுப்போம். இது நல்லா பவுடராக அடிக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் பவுடராக இடித்து எடுத்துட்டோம். நல்ல ஒரு வாசமாக இருக்கு. இது வந்து இப்போ நாங்கள் வீட்டையே செய்கிறபடியே எங்களுக்கு அந்த ஒரு கலப்பும் இல்லை. நல்ல அந்த தரமான தூளாகவும் இருக்கும்.
மற்ற அளவான இதுகள் இருக்குங்க அந்த காரங்கள் அதுகள் வந்து அளவாகவே இருந்து கொள்ளும் இப்படி உரலோடு இருக்கட்டும் எங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் பிரியாணிக்குரிய வெங்காயம் அதோட தக்காளி பழம் எல்லாத்தையும் கழுவி வெட்டி எடுப்பேன். கழுவி எடுத்த தக்காளி பழத்தையும் அதோட வெங்காயத்தையும் நாங்கள் சின்னதாக வெட்டி எடுப்போம். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் இஞ்சியும் உள்ளியும் முடிச்செடுப்போம். நல்ல வடிவாக எல்லாம் முறித்து கழுவி எல்லாம் போட்டுட்டேன். இதையும் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அடிக்க வேணும். மற்ற எல்லாத்தையும் செய்து வச்சுட்டா டக்குல கண்டு செய்திடலாம். பிரியாணி செய்யலாம். இஞ்சியும் உள்ளியும் எங்களுக்கு இடிப்பட்டது காணும். இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நாங்கள் எல்லாமே செய்து வச்சுட்டோமே. இப்போ வந்து இந்த இறைச்சியை வந்து நாங்கள் அப்படியே பிரட்டி ஒரு கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இடிச்செடுத்த மசாலா பொருள் இருக்குது தானே அந்த அதில் ஒரு கரண்டி அளவில் போடுவோம். அடுத்த வந்து தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அதோட வந்து நாங்கள் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்ப்போம். அதோட வந்து எங்கட கறித்தூளும் நாங்கள் ஒரு கரண்டி அளவில் சேர்ப்போம். ஏன்னா நாங்கள் பிறகும் இப்போ தூள் சேர்க்கத்தானே போகிறோம். இப்போ வந்து ஒரு கரண்டி போட்டால் காணும். இப்போ அதோட வந்து நாங்கள் 2 கரண்டி அளவு தயிர் சேர்ப்போம். அதோட கொஞ்சமாக நாங்கள் தேசி புளி சேர்ப்போம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக கையாலேயே கலந்து விடுவோம். அப்படி நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்ல வடிவாக பிரட்டி விட்டுட்டேன். இப்படியே நாங்கள் மூடி விடுவோம். இது கிடந்து ஊறட்டும் எங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் இது பால் பொன்னி அரிசியில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி அளவில் எடுத்துருக்குறோம். பழமையாக நாங்கள் கூடுதலாக தான் செய்கிறோம். நாங்களே இன்றைக்கு தான் குறைய செய்கிறோம். 2 ஆக்கள் கொஞ்சம் குறைவுபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். ஆனால் இறைச்சி வந்து நாங்கள் 1.5 கிலோ இறைச்சி தான் சேர்த்துருக்குறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இறைச்சி கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். இதை வந்து கழுவி நான் வச்சு போட்டு இப்போ இந்த பிரியாணிக்குரிய இந்த வெங்காயம் அதுகளில் வதக்கவே எங்களுக்கு இந்த நேரம் காணுமா வேறு இந்த ஊர்ன நேரம் இந்த அரிசி இல்லைன்னா இந்த பால் பொன்னி அரிசி நீங்கள் வேறு அரிசி எல்லாம் செய்து கொள்ளலாம். இப்போ சம்பா அரிசி பாசுமதி அரிசி அதுலேயும் செய்து கொள்ளலாம். அரிசி வந்து நல்ல வடிவாக கழுவி வடித்து எடுத்துட்டோம். நாங்கள் இப்படியே எங்களுக்கு ஊறட்டுக்கும் அரிசியை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தான் பிரியாணி செய்ய தொடங்க போகிறோமே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ ஆவியக்கூடிய அளவு அந்த டாசர் சின்ன டாசராக எங்கள்கிட்ட இல்லை, புதுசாக வாங்கினாங்க. இந்த இது என்ன விலை கிட்டத்தட்ட இந்த மூடியும் இந்த டாசரும் 1900 ரூபா, இந்த கரண்டி 1000 ரூபா, மூணுமே 3000 ரூபா. மூடி டாசர் கரண்டி. எனக்கு பார்க்க இந்த கரண்டி தான் நல்ல கேச்சான கரண்டி நல்லா இருக்குது. என்னடா இந்த இதில் ஜாயிண்ட் ஒன்றும் இல்லை, ஒரே பார்ப்பு நல்ல கரண்டி. அடுப்பில் வைக்க கொஞ்சம் கவலையாக இருக்குது. மீனுக்குவோமே ஆனால் சாம்பல் உடத்தை பூசி போட்டு வச்சா சாம்பல் சில பேர் மண் பூசுவினோம். சாம்பல் பூசினா வந்து நல்ல கறி பிடிக்காது. அதனால மீனுக்குவோம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டாசர் அடுப்பில் வைப்பேன். அளவாக இருக்குதா? இஞ்சாலும் சரி சரி இஞ்சாலையும் சரி. வெங்காயமெல்லாம் வதக்குறதுக்காக நாங்கள் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நாங்கள் கொஞ்சமாக கிராம்பு ஒரு 4 கிராம்பு கொஞ்சம் பட்டை அதோட வந்து ஏலக்காய் பிரியாணியில் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இது நல்ல வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்க வேணும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினது காணும் எங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போடுவோம். அப்படியே கலந்து விடுவோம். தக்காளி பழமும் எங்களுக்கு நல்லா வதங்குவோம். இப்படியே நாங்கள் பிரட்டி விட்டுட்டு மூடி விடுவோம். வேகமாக வதங்கட்டும் எங்களுக்கு.
இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். வதங்கி இருக்கு என்ன? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் பச்சை மிளகாய், அதாவது இன்றைக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கையில் வந்து இது வந்து இந்த கொச்சி மிளகாய் என்ன மூட்டை மிளகான்னு சொல்லுவோம். இது வந்து வாசம் இந்த மிளகாய் அதுதான் போட்டிருக்கிறேன். நடுவால் சாதுவாக கீறி போட்டு தான் போட்டிருக்குது. அதையும் வந்து அப்படியே கலந்து விடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடர் என்ன அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நாங்கள் மிளகாத்தூள் சேர்ப்போம். ஏற்கனவே நாங்கள் இறைச்சிக்கும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறோம். இந்த மூட்டை மிளகாயம் போட்டுக்கிறபடியே அளவாகவே போட்டுக்கொள்ளுவோம். அதோடு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற உள்ளி இஞ்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம். தயிர் வந்து நாங்கள் ஏற்கனவே போட்டு பிரட்டி இருக்கிறபடியே ஒரு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கொள்ளுவோம். கான் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தனி மிளகாத்தூள் இதுக்கு சேர்க்கலை, ஏன்னா அதுக்கு வந்து நாங்கள் போதிய அளவு சேர்த்துருக்கிறபடியாக இதுக்கு சேர்க்கலை. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் அப்படியே ஊற வச்சிருக்கிற இறைச்சியை தான் போட போகிறோம். எப்படி நல்லா ஊறி வந்துருக்கு. அப்படியே நாங்கள் இதையும் போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து அப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இந்த சட்டியை மட்டும் ஒரு கழுவி ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் அந்த இறைச்சி அவிகிறதுக்கு. இந்த இறைச்சியும் வந்து பொதுவிலவே தண்ணி விடும், இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தண்ணி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு தானே, இந்த தண்ணியை மட்டும் விடும். அதோட வந்து நாங்கள் இப்போ அரிசியும் போட போகிறபடியாக அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து விடுவோம். இதே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் அந்த மூட்டை மிளகாய் போட்டபடியாக தனி மிளகாத்தூள் சேர்க்கையில் எங்களுக்கு உரைப்பு காணுமா வரும். இது இப்போ அப்படியே மூடி விடுவோம். அவியட்டுக்கு முறைச்சி எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். பிரச்சனை இல்லை, அவிஞ்சு ஒன்று வருது தானே. இன்னும் கொஞ்சம் அவியட்டுக்கு. ஆனால் இந்த இறைச்சி வந்து கரையாது, நல்ல உருக்கமாக இருக்குமோ. இப்போ நாங்கள் இப்போ ப்ராய்லர் அதுகளில் எல்லாம் சமைக்க வந்து என்ன செய்யணும், அப்படியே கரைஞ்சிடும். இது அப்படியே இருக்குது பாருங்க, ஒரு துண்டுமும் அப்படியே இருக்குது. அதுதான் அப்படி இருக்காது. இன்னொரு கொஞ்சம் அவியட்டுக்கும் எங்களுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். இறைச்சி நல்லா அவிஞ்சிட்டு எங்களுக்கு. இறைச்சி அவிஞ்சு அப்படியே இந்த தண்ணியும் அப்படியே நல்லா வறுத்திட்டுது என்ன. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் தண்ணி சேர்க்க அப்புறம் நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப் அளவில் தண்ணி சேர்த்தா சரி. அந்த அளவில் நாங்கள் இப்போ வந்து தண்ணி விடுவோம். அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் கலந்து விட்டுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அரிசியை வந்து இப்படியே வடிவாக கலந்து விட வேணும்.
ரைட், நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இப்படியே மூடி விடுவோம் நாங்கள். ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷத்தால் நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ இப்படியே மூடி விடுவோம். இனி அடிக்கடி கிண்டக்கூடாது. இப்போ எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுது கிட்டத்தட்ட. என்ன இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ சோறெல்லாம் மீளால் தெரியுது. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. ஆனால் இனி எங்களுக்கு தம் போட சரியாக வரும். ஓ, இனி நாங்கள் தம் போட்டு விடுவோம். சரியான கணக்கான பருவமாக இருக்குது. இப்போ இனி வந்து தம் போட சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம், இந்த பொரிச்சு வச்சுருக்கிற இந்த இது இருக்குத்தானே, கஜுவும் பிளம்ஸு, அதை வந்து மேலால் போடுவோம். அதோட கொஞ்சமாக இந்த புதினா கொத்தமல்லி. இப்படியே நாங்கள் மூடி போட்டு தம் போடுவோம். நான் கீழே வந்து அடுப்பு எரியக்கூடாது கொஞ்சம். பக்கெல்லாம் இனி இருக்கும். மேலேயும் ஒரு இடத்தை தனியாக போடாமலுக்கு அப்படி நல்ல வடிவாக பெறாய விட்டாச்சு. இப்படி ஒரு 20 நிமிஷம் எங்களுக்கு தமிழில் இருக்கட்டுக்கு. நாங்கள் 20 நிமிஷத்துக்கு பிறகு தமிழ் பார்ப்போம். என்ன இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் ஒருக்கா தமிழ் உடைப்போம். என்ன கொஞ்சம் கவனமாக தூக்குனா சரியுது. அப்பா நல்லா தான் வந்துருக்குது. என்ன எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்படியே என்ன சொல்கிறது, நல்ல பருவமாக வந்திருக்கு. இஞ்சி இறைச்சி கூட வரலாம். அதுதான் மற்ற கொஞ்சம் அடி பிடிக்கல பாருங்க எப்படி இருக்கணும். இஞ்சி அடியில் பாருங்க எப்படி இருக்கணும். நல்ல கணக்கான பருவம், நல்ல கணக்கான பருவமாக வந்திருக்கு. இப்படியே நாங்கள் இறாக்குவோம். எல்லாருக்கும் பசி வந்துட்டு. அதோட பாருங்க முட்டை, அதுவும் காடை முட்டை தான் நவிச்சு வச்சுருக்குறேன். எப்படி இருக்கான்னு பாருங்க. பிரியாணி இப்போ சாப்பிடுவோம் நாங்கள். ஆனால் இறைச்சி வந்து கூடுதலாகவே போட்டுருக்குறோம். ஏன்னா பெரிய லெக் பீஸ் ஒன்று தான் விழுகுது. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் இதுக்கு வந்து நெய் ஒன்றுமே விடையில, அதே மாதிரி பட்டரும் சேர்க்கையில். ஆனால் இப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு சோறும் அப்படியே உதிர்ந்துருந்து தான் விழுகுது அப்படியாண்டு. ரைட், இதோட வந்து சம்பளம் செய்திருக்கிறேன். முட்டையும் பேப்பமே. இந்த முட்டை 1 வீதம் இல்லை, 2-3 சாப்பிடலாம். வேணா அதுதான். இப்போ பிரியாணி எல்லாம் செய்து எடுத்தாச்சேண்ணே. காடை பிரியாணி உண்மையிலேயே முதலாக சாப்பிட போகிறேன் நான். முதல் ஒரு கால் சாப்பிட்டு பார்த்தேன்னா அது பிரியாணி இல்லை, சும்மா காடை கறி இல்லை ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தேன்னா. இன்றைக்கு தான் முதல் தரமாக சாப்பிட போகிறேன். என்னென்னு சொல்லிச்சோன்னா மெட்டாக்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சாப்பிடு நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். நல்லா பொழுண்டு தான் வந்துருக்கு. அதோட இந்த இறைச்சி பாருங்க கொஞ்சமும் கரையே எப்படி இருக்காங்க. இன்றைக்கு ஒரு இலை பெரிய இலை என்றபடியாக அதில் ஃபுல்லாகவே போட்டாச்சுன்னு சுடுவது. ஆனால் பிரியாணி வந்து சாதுவான சூட்டோட சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். உண்மையிலுமே இந்த நாங்கள் கோழி பிரியாணி மற்ற கோழி பிரியாணி செய்ததுக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது.
அவ்வளவு சுவையாக இருக்கு உண்மையிலே. வித்தியாசம் தெரியுது. அந்த பிரியாணியும் இது வந்து செய்முறை உண்டா இருந்தா கூட மற்ற இதுன்ற எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடணும். சின்ன எலும்பு இல்லாம. அது சரி, நீங்கள் பிரியாணி செய்யக்கும் போது சொன்னீங்கள் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வேண்டாமண்டு. இப்போ பிரியாணி செய்த முடிஞ்ச அப்புறம் அதை பற்றி ஒன்றுமே கதைக்க இல்லையே. ஒரு நாளும் சாப்பிடல தானே, அப்போ நான் சொன்னேன் வேண்டாமண்டு. ஆனால் எனக்கு அந்த முட்டையில் கொஞ்சம் விருப்பம் குறைவு தான் இந்த முட்டையில். ஆனால் அந்த சோறு நல்ல நல்ல இதாக இருக்குது உண்மையிலேயுமே. சுவையாக பிரியாணியை பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு அவ்வளோ. உண்மையிலேயே ஒரு சூப்பராக இருக்குது. கோழி இறைச்சி பிரியாணியோட அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு உண்மையாக. மற்றது வந்து பிரியாணிக்கு வந்து இறைச்சியை வெட்டணும் மட்டும் இல்லை, ஒரு காடையாக ரெண்டாக்கி போட்டால் காணுமே. அந்த ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ்ன்ற ஒரு வீதத்தில் கணக்காக இருக்கும். நாங்களும் அப்படி தான் பண்ணினாங்க. அதுவும் இந்த தயிர் சம்பளம் சேர்த்து சாப்பிட ஒரு சாதுவான சூடும் இருக்கும், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலும்பெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. மெல்லி எலும்போல் சின்ன எலும்போல் கடிச்சு சாப்பிடலாம். மற்றது வந்து நல்ல சதை, ஏன்னா நல்ல சதை பிடிப்பாக இருக்குது. எனக்கு இந்த சோறே தனியாக காணும். உண்மையாக தான் நல்லா இருக்கு, நல்ல சுவையாக இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்களோண்டால் காடை பிரியாணி அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவுக்கு இப்படி வருமெண்டு. ஆனால் நான் காடை வண்டி சமைக்கணும் சாப்பிடணும்ன்றது நிறைய நாள் ஆசை இருந்தது. ஆனால் அது கிட்ட இல்லாதால அந்த போய் வேண்ட வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு போய் மினக்கட்டு போய் வேண்டி கொண்டு வந்தது. நல்லா இருக்குது. மினக்கட்டு செய்தாலும் அந்த அளவுக்கு ஒரு சுவையை தருதானே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே ஒரு அருமையான காணொலி. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.